புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உன்னல் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி பாட வேண்டும் குங்குமத்து சீமையில தங்கம் தந்த தமிழ் பிறைவோ அணி மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் இசையுள் மயங்கிய இல்குரு அன்பே வா இசையுள் மயங்கிய இல்குரு அன்பே வா இடிலா உன்னையே என் மனம் நாடுதே இடிலா உன்னையே என் மனம் நாடுதே வசந்தம் புல்லை போலே வந்து அசைத்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நீ அறிவாய் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே கலையே தேவன் தந்தது கலையே தேவன் தந்தது கலையே தேவன் தந்தது தேவனின் நாடலில்தான் ஜீவன் வந்தது கலையே தேவன் தந்தது தேவன் தந்தது நடந்தாய் பாடி காவேரி நடக்கவே செழிக்க நண்பன் பிறக்க செழிக்க நண்பன் பிறக்க நடந்தாய் பாடி காவேரி வாக்கு தரும் நல் வாழ்வு தரும் வாக்கு தரும் நல் வாழ்வு தரும் வளமும் நலமும் பழக வரும் செய்வாக்கு தரும் அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் நல் அறம் தரும் புறலாமையும் அழகு தமிழ் வாழும் அறிவா மன்மதல்லி இல்லையை வென்றான் உண்டோ உனக்கு பாராமுகம் மன்மதல்லி இல்லையை வென்றான் காதல் கசக்குதையா பரவர காதல் கசக்குதையா ஆனந்தா லவளவள அடிக்கும் எவனுதா துடிக்கும் போக்கு போன மூடிக்கு பைதேக மூடிக்கும் காதல் கசக்குதையா 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 எல்லாம் ஒரே ராகம் தானே ராகத்தின் பெயர் சாருகேசி. இந்த ராகத்தை காட்டணும்னால ஏன்னா இசையை அந்த ஞானம் இருக்கும் பொழுது முன்னேறி போனது வர பின்னேறி போன இல்லையா, அப்புறம் பாடும்போது அப்படித்தானே வந்துடும் இல்லையா. அதனால் கண்டிப்பான முறையில் இசை ஜாம்பவான் ஒரு நகைச்சுவை நடிகர்களிலே ஒரு ஞானமாக ராகம் தெரிஞ்சு பாடக்கூடிய ஆள் எங்கள் சகோதரர் சண்முகராஜா.
ஒரு ராஜபாட்டு பாடுறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நாரதர் பாடுறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நகைச்சுவை நடிகர் பாடுறான்னு பொழுது அதெல்லாம் அந்த காரணம் என்ன, இவங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முருகா முருகா இவங்கெல்லாம் பழைய தொழிலாளிகள். அதுலேயும் அண்ணே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இன்னைக்கு தம்பி இங்கே உட்காந்துருக்காங்க பெட்டியில் 6 மணி சக்கரவர்த்தி ஜெய ரமேஷ், எங்களையெல்லாம் வழிகாட்டியாக வளர்த்து ஆளைக்கவர் மாபெரும் ராஜ நடிகர் மானூர் விஜயராம் சொன்னால் அந்த நாடக உலகத்தில் 40 வருஷம் ஜாம்பவான். ஆமாம், விஜயராம் சொன்னால் அந்த உலகம் தெரியாத ஆள் கிடையாது. மானூர் விஜயராம்னா 40 ஆண்டுகளும் இசை உலகத்தை நாடக உலகத்தை கட்டி போட்டவர். அவருடைய வாரிசு தான் தம்பி மகன், கூட பிறந்த தம்பி மகன், எனக்கும் மகன் தான். அதனால் ஆமாம், அது ஏன்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அது மாதிரி எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே காரணம் ரசிகர்கள். நீங்கள் தான் 10 நாடக கலை ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரப்படுத்தினாத்தான் ஒரு கலைஞன் வெளிப்படுவான். நன்றி நன்றி, வணக்கம், வாழ்க வல்லாண்டு. இருக்கட்டும். நீங்க யாரு இந்த இடத்துக்கு, உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அடியன் வந்து ஒரு பிரம்மச்சாரி. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அடியன் மேலூர்ல இருந்து வருகிறேன். ஆமா, வாகனத்தை கட்டு முட்டா வச்சுக்கிட்டு வெளியில தள்ளிடுவான். ஆமா, மேலூர்ல இருந்து வர்றீங்க. ஓ, மேலூர்னா அதோ பாரு, மேலூர் வருது சத்தியலோகம். அதானே மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர், அந்த மேலூர். நான் சொல்ல சத்தியலோகம் இல்லையா? ஓ, மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து. ஆமா ஆமா. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டோவா? அது மனிதர்கள் போறதுக்கூடிய வாகன மார்க்கம்யா. அடியன் வந்து போறது ககன மார்க்கம். நான் வரது போற யாருக்குமே தெரியாது. அப்ப சித்துக்களை கற்றவர். எத்தனை வகை சித்துக்கள்? சித்துக்கள் உண்டாயினால 8 வகை. 8 வகை சித்துக்கள். அப்ப சிறுசா பெருசாக்குவோம், பெருசா சிறுசாக்குவோம், லேசான பொருளை கனமாக்குவோம், கனமான பொருளை லேசாக்குவோம், நெருப்பை குடிப்போம், தண்ணீர் மேல் நடப்போம், இன்னும் சொல்ல போனா கூடு விட்டு கூடு பாய்வோம். ஆமா, அடே அப்பா, ஒருத்தர் இறந்துட்டாலும் வச்சுக்கோங்க, அவர் உயிர்களை என்னுடைய ஆன்மாவை செலுத்தி அவர் கூட நடமாடுவோம். அப்பேற்பட்ட சித்தியா இருக்குங்கிட்ட. அது 8 வகை சித்துக்கள். கூடு விட்டு கூடு பாய்வே பிரகாமியம் என்பார்கள். நாங்க அப்படிலாம் கிடையாது, ஒரே சித்துத்தேன். 8 வகை சித்துன்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஒரே சித்துனா எப்படி சொல்றீங்க? நீங்க கூடு விட்டு கூடு வாய்விய, நாங்க வந்து வீடு விட்டு வீடு வாய்வோம். அப்ப விளக்கமா தடி வாங்கிடுவீங்க. இருக்கட்டும் சாமி, வீடு விட்டு வீடு வாயினா நல்ல காரியம். உங்க பேரு? என் பையன் நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா? நான் தான்யா. நாங்கெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம். நல்லா இருக்கணும்யா. ஏண்டா உங்களை பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி மலர். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய சபை இந்திர சபை. இந்திர சபை. இந்த இந்திர சபையே எல்லாரும் மரியாதை கொடுக்கிறாங்க. தேவாதி தேவர்கள் 48 நிமிஷம் கூடிய இந்திர சபையே அடியன் கால் வைத்தவுடனே கதிகலங்கி எழுந்து நின்று கரங்குப்பி வணங்குவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆமா, பயம் கூட பயம் கலந்த ஒரு மரியாதை. அவங்கள விட இன்னைக்கு அண்ணனை தூங்க விடாம ஆக்கிட்டீங்க பாட்டு பாடி. கண்டிப்பா கண்டிப்பா தேவேந்திரன். ஏன்னா யாரு தலையில கைய வச்சு என்ன பிரச்சனை உருவாக போறதுன்னு ஒரு நடுக்கம் கலக்கம், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊர்கள்ல சண்டை இழுத்து விட்டு போறது. பேசாமரியா, சண்டைன்ற வேற கலகம்ன்றது வேறையா? சண்டைனா ஊருக்குள்ள நீங்க எல்லாம் ஆணு ஒண்ணா நடுக்குள்ள கூட்டவன் அங்காளி மக்களை மெச்சம் இப்படி படி போற இதுக்கு பேரு சண்டை. நாங்க செய்வது கலகம், நற்கலகம். நாரதுடைய கலகம் நன்மையில் முடியும். அப்ப மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும் முன்னே துவர்க்க பின்னே இணைக்கும் என்பார். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் என்னுடைய புத்தினால அதை தடுத்து நிறுத்திடுவேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா என்னுடைய அறிவாள் அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டும். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா நான் அன்பால சொல்லுவேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல்லாலேயே அவர்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து நல்ல திருத்தத்தை கொண்டு வந்துருவேன். அப்ப நல்ல கலகம் பண்றதுக்காக கண்டிப்பா. அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா, அவருக்கு தொழில் படைப்பு, ஜீவ உற்பத்தி. உற்பத்தி பண்ணது எங்க அப்பா தான்யா. விண்ணை படைச்சது எங்கப்பா, மண்ணை படைச்சது எங்கப்பா தான், புல்ல படைச்சது எல்லாமே, ஆப்ப படைச்சது எங்கப்பா தான், கோட்டரை படைச்சது. தேவையெல்லாம் பேசுற நீ இப்ப சும்மா எதை படைக்கிற ஒரு வரமுறை வேணாமா? ஏன்னா புல்ல படைச்சேன்னு ஒத்துக்கிட்டான், ஆப்ப படைச்சேன்னு ஒத்துக்கிட்டேன். அதான் நான் 3வது சொல்றியா? ஆப்பிள பாதி தான் அது. என்னது கோட்டரு? அப்ப அதுல பாதி கட்டிங்க. போய போத வெட்டித்தரமா பேசிக்கிட்டு அதுக்கெல்லாம் என் அப்பாற்பட்டவர் கேட்டாங்க. ஏன்னா நீ சொல்றது நாங்க சொல்றது படைக்கிற வேலை, நீ சொல்றது உடைக்கிற வேலை. உடைக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது, படைக்கிறதோட நாங்க நிறுத்திக்கிறோம். உடைக்கிற வேலை உங்களை. ஏன்னா உடைக்கிறது நீங்க தவற நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒருவர் பண்பு செய்ய இருவர் பண்ண 25 மாதமா வைத்த சூளை அருமையா இருப்பிடும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாது என்றாடை பாம்பே. அப்படின்னா ஒருவர் மண்பு செய்யறது தெரியுமா? இந்த பூலோகத்துல வேளா இருக்கிறவர் உயவர். அவர் எப்படி மண்பாண்டம் செய்யறாரு? களிமண் எடுத்து கூறுமணை சேர்த்து பக்குவமா தண்ணீர் விட்டு கால் முதி கொடுத்து பிறகு கைமையாக பிணைஞ்சு அதை வந்து பானையாக வணைந்து சூளையிலே வச்சு சுட்டு பொசுக்கி எடுத்தால்தான் ஒரு மண்பாண்டம் உருவாகும். அதே போலதான் இந்த களிமண் என்பது தெரியுமா? மனிதனுடைய உடம்புல உள்ள சதை. குறுமலை என்பது 4442 நரம்புகள். தண்ணீர் என்பது என்ன? உடம்பு கூடிய குருதி ரத்தம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்த பிண்டம் தான் சூளையில வச்சு சுட்டு பசுக்கிறேன் தாயுடைய கருவறை. அப்படி வச்சு சுட்டு பசுக்கிறா அங்கே வந்தால் பாண்டம், இங்கே வந்தால் பிண்டம். இதான் கடைசியில் பனிக்குடம் உடைத்து பிள்ளையை பெறுகிறாள் தாய்.
மண்குடம் உடைத்து அந்த உயிர் போகிறது. இதுதான் வாழ்க்கை சுருக்கமாக. அருமையான விளக்கம். சரியா? புரிஞ்சா? இந்த வாழ்க்கை தத்துவத்தை நெறிமுறைப்படுத்துறத சுருக்க சொல்லி படைக்கிறது எங்க அப்பா வேலை, உடைக்கிறது உங்க வேலை. நீங்க உடைக்கிறது வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது, அது எங்க அப்பா தான். எங்க அம்மா படைச்சது எல்லாமே. அப்ப என்னைய படைச்சது அது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா வேற செஞ்சு சந்தைக்கு போயிட்டாரா? நல்ல வேலை. சந்தை போய் முருங்கைக்காய் கொடுங்க போனான்னு போயிட்டே. தம்பி பெரிய சந்தை. விஷயம் புரிஞ்சுக்கங்க. சந்தை என்பது என்ன தெரியுமா? ரெண்டு நடந்துகிட்டே இருக்கு, விற்கிறது வாங்குறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் உலகம் என்பது ஒரு சந்தை தான். இதுல ரெண்டு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று வாங்குறது, இன்னொன்று விற்கிறது. வாங்குறது என்பது தெரியுமா? பிறப்பு. விற்கிறது என்பது இறப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்குறது என்பது ஒரு தாயிலுக்கு கருவைட்டது குறைவு உருவாகிறதே, இது வரவு. அந்த உயிர் விட்டு உலகத்தை விட்டு போகும்பொழுது போனால் அது செலவு. அப்போ இந்த உலகம் என்ற சந்தையில் இந்த ரெண்டு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதான் உலகம். அப்போ இதுக்கெல்லாம் காரணமே நாங்கள் தான். ஜனனம் மரணம், அதுதான் உண்மை. இது கட்சாமி அருமையான விளக்கம். சரி, வேற இல்ல நான் கேட்கணும், எங்க வீடு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இருக்கையில என்ன எப்படி உங்க அப்பா படைச்சாருன்னு மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிறேன். நான் தான் விளக்கம் சொல்லிட்டு இல்லை. சரி இருக்கட்டுமியா, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? ஏன்னா நீங்க பூலகவாசி. அதுல நீங்க ஒரு விவசாயி சேர்ந்த இடத்துல இருக்கீங்க. இப்ப நிலம் இருக்குல்ல, பூமாதேவி. இந்த நிலம் என்ற பூமாதேவி வந்து உங்க அம்மா. அம்மா சரியா? அதுல உழுது தண்ணீர் பாய்ச்சிறான் பாரு விவசாயி, அவன் தான் உங்க அப்பா. இப்ப என்னதான் உழுது தண்ணி பாய்ச்சினாலும் வித்து என்ற விதை போடாம வெள்ளாமை அடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அந்த விதை போடுறேன் பாரு, அவன் தான் எங்க அப்பா. இப்ப கீழ இருந்து செய்தாரு எங்க அப்பா, மேல இருந்து பண்றது எங்க அப்பா. சரி, எங்க வீட்டுல உங்க அப்பா மேல இருந்து விதை போட்டாரு. ஆமா. நாங்க நம்பிராஜனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணமாகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? உனக்கு மரியாதை இல்ல, விகாரம் வேற மாதிரி பேசிக்கிட்டே போற. நீ இல்ல டவர் கிடைக்குதுன்னே ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அர்த்தம் பண்ற பேச்சா இருக்கு. அங்க ஏன் குழந்தைய கொடுக்கலங்க? டவர் கிடைக்கிறது கிடைக்காதது அவன் செல்ல பொறுத்து தான்டா இருக்கு. என்ன விவோ, சாம்சங், மோட்டரோலா, அந்த செல்லா? செல் என்பதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குங்க. இப்போ செல்லுன்றது ஆங்கில வார்த்தை தான். தமிழில் பார்த்தா அணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது சொல்கிறாங்க, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், அந்த செல்கள் ரத்தி அது சரியாக இருந்தால் அணு இயக்கம் உருவாகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் கூட ஒரு ஆணும் பெண்ணும். சுருங்கமாக ஒன்று கொஞ்சம் விடாவாரி சொல்லி சுருங்க சொல்லிடுறேன். ஒரு ஆணுடைய விந்து ஆகப்பட்டதுக்கு பேர் சுக்கிலம், பெண்ணுடைய விந்துக்கு பெயர் சுரோனிதம். இந்த ஆணுடைய விந்தாகப்பட்ட சுக்கிலம் வந்து சுரோனிதம் சேர்ந்தாத்தேன் அதில் வெள்ளை அணுக்கு சிவப்பு அணுக்கு சொல்லி மாற்றும் பொழுது அந்த விந்து அணுக்கள் பரிமாற்றம் வந்தாத்தேன் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ அணுக்கள் செயல்பாடு சரியாக இருக்கணும். அதே செல்லை பொறுத்துன்னு சொன்னேன். செல் இயக்கத்தை பொறுத்தனா அணுக்களுடைய இயக்கத்தை பொறுத்து ஒரு குழந்தை உருவாகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்வு ஈடுபடும் பொழுது சுக்கிலம் கொஞ்சம் கூடுதலாக விழுந்து அங்கே ஒரு குழந்தை பிறந்தால் அங்கே ஆண் குழந்தை பிறக்கும். ஆணும் பெண்ணும் இடையும் பொழுது சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய கருவிந்து முட்டைகள், அந்த செல்கள் வந்து அதிகமாக இயங்கினா அங்கே பெண் குழந்தை பிறக்கும். எப்பொழுது ஆண் விந்தும் பெண் விந்தும் சுக்கிலமும் சுரோனிதமும் சரிசமமாக பங்கிடப்படுறதோ அங்கேதான் ஆணும் பெண் தன்மை கொண்ட அலி என்பவன் உருவாவான். அதாவது உருவத்தை ஆணா இருப்பான், குணாதிசயங்கள பெண்ணோடு இருக்கும். பார்த்தீங்களா? இது 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 வந்து பிறப்புடைய ரகசியம், திருநங்கை. இது வந்து பிறப்புடைய சாரம்சம். அப்போ இப்படியெல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா. அப்படின்னு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னா இதுக்கு தோற்றம் சொல்லுவாங்க இல்லையா, சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் காரணமே எங்கள் அப்பா தான் படைப்பு. வேற என்ன உங்களுக்கு? வேற ஒன்றும் தேவையில்லை. அம்மா பேரு? அம்மா பேர் கலைவாணி. கலைவாணி. ஆமா. எங்க அப்பா பேர் நம்பி. உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. சரி, வரும்போது ஆளு ஒரு சத்தம் கிடைச்சே. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. அப்படியா? யார் யார் அது? ஒன்னு என் கூட பிரபாத சகோதரி. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். ஏன் ஆடுறீங்க இப்படி ஆட்டி காட்டுறீங்க? கூடுவதுக்கு இப்படி ஆட்டுவாங்களா? இல்ல, இயல் இசை நாடகம்ல தம்பி, அஸ்திவாரம் ஆடக்கூடாது, கட்டடம் தாங்காது. அஸ்திவாரம் சரியா இருந்தா கட்டடம் சரியா இருக்கு. சரி இருக்கட்டும், சரி இருக்கட்டும், நீங்க ஆடு இருக்கட்டும். அவங்க சந்திக்கலாமா? சந்திக்கலாம். வர சொல்லுங்க. முதல்ல ஏன் ஆளை செஞ்சீங்க? ஓ, நான் எதுக்கு பார்க்கணும்? ஆமா சாமி. எதுக்கு நான் பார்க்கணும்? இல்ல, அந்த பிள்ளை வந்து குனி நீங்க செஞ்சா வர சொல்லியா? ஆசீர்வாதம் சாமி. வாமா சப்பட்ட. டீ காபி. காத்திருந்து
காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சிகனச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகும் அடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி முக்குளிச்சு நான் எடுத்த முத்துச்சிப்பி நீதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சு விடே வச்சது இப்போ காணாம நானே தேடுறேன் ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுவேன் ஆளையிட்ட செங்கருமா ஆட்டுகிற என் மனசு யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனசு உள்ளமும் புண்ணாச்சு காரண கண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி ஆ நீரு நில நாடு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகோ நெஞ்சுக்குள்ள நீங்காம நான் வாழுறேன் நடுகிற சூடேத்தி நீதான் மாட்டுற ஆளையிட்ட செந்தருமா ஆட்டுகிற என் மனசு யாரை விட்டு தூது சொல்லி நானறியும் உன் மனசு உள்ளமும் புண்ணாச்சு காரண கண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர நீ நினைச்ச நிம்மதியாகும்படி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகும் அடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி ஆ ஆ, வாங்க மாமா எல்லாம் உங்களுக்கு அடுத்து இந்த பாட்டெல்லாம் நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு எந்த சுவாமி வந்திருப்பா இந்த பிரம்மாவை போட்டு குத்துறவரு நீங்களும் பிளுத்திரி நானும் ரெண்டு பேரும் புழு துணி ஹாய் ஊதா கலர் துணி அழைத்து வரும் சுவாமியா ஆசீர்வாதமாகுவோம் வாங்க கருவன்னு ஒரு மூக்கையா சாமி அப்பனே ஞான வண்டிதான் உங்களை சந்தித்ததில் மிக்க பெருமை ஐயா ஆமா ஆமா 2026ல நம்மளுக்கு 2 பேத்துக்கும் ஒரே தான் தொங்கணும் ஆமா காலாண்டர் காலாண்டர் ஆமா சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு பாடிவிட்டு இப்ப கண்ணப்பனுக்கும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு மற்ற பணியை சிறப்பாக தொடருவோம் பிடிங்க மாமா எதை யோ ஜெய ரமேஷ் பிடிக்க சொன்னா நீ ஏறிக்கிட்டு வருவ பிடிக்கவா உன் வாயில ஆமா என்ன பிள்ளை வருதா முக்குறைய அடுக்கு மல்லிகை சு, 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 சு. ஆள் பிடிக்குது சு, 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 சு. அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது சாமி பாட்டு தோல் துடிக்குது பல துடி துடிக்குது சு, 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 சு. என்ன தொட்டா போதும் சொற்களகும் நாளாடும் என்ன தொட்டா போதும் சொற்களகும் நாளாடும் ஆளாகி நாளாச்சு காச்சாய் என்ன அடுக்கு மல்லிகை சு, 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 சு. ஆள் பிடிக்குது அடுக்கு மல்லிகை கொஞ்சம் வாய் போட அது வாய்ப்போட இல்ல வாய்ப்போட நான் வாரி கொஞ்சம் வாய் போட நாள் தோறும் இளநீரோட நீங்க கையோட கையெனக்கு கை முட்டிய நான் அடிக்க கை முட்டி இல்ல மாமா அத்தோடு செந்தது போல் ஆசையே நீ செடிக்க நீ வாடி
படம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பலாம். எங்கே எங்கே அவர் என் மனம் தேடுகிறது இவரை சுவாமி அடுத்து நான் என்ன மாமா செய்ய கந்தாவை பூதி பண்ணு. யாய் வள்ளிக்கண்ணு வாடா. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா அன்பே ஓடி வா அன்பால் கூடவா ஓ பைகி நிதமும் என்னை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி சொந்தம் பந்தம் என்னை தானாட்டும் தந்தம் சொர்க்கம் சொர்க்கம் உன்னை சீராட்ட வரணும் பொன்னி நதி நீராட வல்லும் என்னை என்னை நீதமே ஆட வரணும் மனசு காணாத வீரஜாலத்தில் அள்ளி தர தானாக வந்தது என்றும் இணையாய் மன்மத பாதத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்தது அன்பே ஓடிவா அன்பால் கூடவா நன்பே ஓடி வா அன்பால் கூடவா பொய்கிளி நிதமும் என்னை நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கல்வனும் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி மஞ்சள் மஞ்சள் பூசும் பொன்னான அழகே ஊதல் ஊதல் விண்ணில் தாளாடும் நிலவே நல் கோடி போலாடும் உறவே கண்ணன் கண்ணன் மொழி பாடும் உயிரே காமல் பிரிந்த காலையில் கட்டி வைத்து கழிசி விட்டு சுத்தவே அக்கறைக்கும் திக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டி அடை கட்டி வைத்த பையிலே என்னில் நீயடி உன்னில் நானடி உன்னுள் நானடி பையிலே நிதமும் என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக் கொண்டு மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கல்வனும் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அண்ணே ஓடி வா அன்பால் கூடவா பைகிளி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக் கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அண்ணா அண்ணா எக்ஸ் கவுன்சிலர் செல்வதாஸ் உள்ள பகுதியில் பாடலை பாடாற்றி 100 ரூபாய் அன்பில் பத்து பயன்படுத்தி அன்புள்ளதற்கு நன்றி நன்றி வணக்கம். அன்பு சகோதரி எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? நம்ம இடத்துக்கு பிரம்மா வலதுடையிலிருந்து தோற்றி பெற்றவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி தேவலோகவாசி பிரம்மாவின் மைந்தர் பிரம்மச்சரிய விரதம் உண்டவர். அழைத்து வாருங்கள், சுவாமிக்கு தகுந்த ஒரு உபசரிப்பு. ஏழிசை காணும் இசைப்பவரே